ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனி நமः. ஸ்ரீ வனாச்சலமாமுனி நமः. ஸ்ரீசைலயாபாத்திரம் திவக்தியாதி குணாநவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனி. ரம்யஜா மாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜமுனி பஜே. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இருந்து ஆழ்வார் திருவகளாய என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்காக திருப்பாவை என்னும் இந்த அரிய சீரிய கிரந்தத்தை திவ்ய சூக்தி அருளி செய்திருக்கிறார். அதில் முன்னாடியே பார்த்திருக்கோம், வேதமனைத்துக்கும் வித்து என்று. அதாவது முக்கியமா எம்பெருமானை எப்படி அடைவது, இந்த ஆத்மஸ்வரூபம் என்ன, அடைந்த பின் ஆத்மா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, விரோதிகள் என்ன, இதெல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவிக்கும் பாசுரங்கள். அதுல பிராட்டியுடைய புருஷகாரத்தை விவரிக்கும் பாசுரங்கள் உந்து மதகளித்தன் குத்துவிளக்கரிய 33. அதுல 33 ரொம்ப அற்புதமான பாட்டிலே நப்பெண்ணை பிராட்டியை அர்த்திக்கிறார்கள், கிருஷ்ணனைய நப்பெண்ணை பிராட்டியும் கூட எழுப்புகிறார்கள் என்று இங்க 3000 வியாக்கியானம் துவக்கத்திலே தெரிவிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இல்ல 33 என்று 33 கோடி தேவர்கள்னு சொல்றோம். ரொம்ப அற்புதமா ஒரு கேள்வி கேட்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. ரட்சணத்துக்கு சங்கியா நீதி உண்டோ? 5 லட்சம் கோடியில் பெண்களானால் ரட்சிக்கலாகாதோ? ஆர்த்தியே கைமுதலாக ரட்சிக்கும் அவன் அல்லையோ? இந்த 3 விஷயத்தை தெரிவிக்கிறார். அதாவது நம்மை ரட்சிக்கும் போது எம்பெருமானுக்கு இத்தனை பேர் தான் ரட்சிப்பேன், இத்தனை கவுண்ட் உண்டு என்றுதான் தெரிவிக்கிறார். இப்ப கூட திருப்பதியில சீனியர் சிட்டிசன் டிக்கெட் தரா, 1000 டிக்கெட்டும் தரா. அதுக்கு அந்த மாதிரி எம்பெருமான் ரட்சிக்கும் போது ஏதாவது லிமிட் உண்டா? இத்தனை இல்ல, குறைந்தபட்சம் இத்தனை பேர் 33 கோடி தேவர் தான் வரணும். 1000 பாட்டில 5 லட்சம் கோடி நான் ரட்சிக்க மாட்டேன். அது மாதிரி 5 லட்சம் கோடி பெண்களை ரட்சிக்க மாட்டியா? ஆர்த்தியை கைமுதலாக எம்பெருமான காணும் துறை எஞ்சி இருக்கு வாழ்க்கை, இவர்கள் ரட்சிக்க மாட்டா என்று 3000 படியில கேள்வி கேட்கிறார். அது அப்படியே விளக்குகிறார். அதுக்கு வியாக்கியானம் மாதிரி இருக்கு. அங்க கேட்ட கேள்விக்கு இது விவரணம் மாதிரியே இருக்கு. நீ ரட்சிக்கும் இடத்தில் சங்கியாநிதி வேணுமோ? கிரம விவட்சிதம் ஏதாவது கிரைட்டீரியா வச்சிருக்கியா? ரட்சிக்கும் போது 5 லட்சம் கோடியில் உள்ளாரும் நோவுப்பட்டால் உதவலாகாதோ? அதான் அங்க 5 லட்சம் கோடி பெண்கள்னால் இங்க நோவுப்பட்டா ஆர்த்தி துறையிலே விரகதாபத்திலே நோவுப்படுகிறார்கள். அதுக்கு மேல ஆண்களுமாய் பிரபலமானால் ரட்சிக்கலாவது தேவர்களை சொல்றான். பிரபலமா இருக்கா, ஆண்களா இருக்கா, அவளை ரட்சிக்கிற. ஆனா பெண்களுமாய் அபலைகளுமாய் இருக்க ரட்சிக்கல. அதாவது இடக்கை வழக்கை அறியாத பெண்கள், அவரினா பலம் இல்லாதவா, தங்களை தாங்கள் பலம் இல்லாதவன் சொல்லக்கூடாது. தங்களை பலம் இருந்தா கூட தங்களை தாங்கள் ரட்சிப்பது சொரூபம் இல்லை என்று அறிந்தவர்கள், அதனால பலம் இல்லாதவர்கள். பிராட்டி ஸ்வசக்தியை விட்டாள்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி இவர்கள் தங்களுடைய ஸ்வரக்ஷரத்திலே, அதாவது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றார். சமிதை பாதி சாவித்ரியாய் ஸ்வரக்ஷரத்திலே அதிரிக்க பார்க்கோ உதவாவது. அதாவது உபாசகம் பண்றவா கொஞ்சம் காயத்ரி ஜபத்தையும் கொஞ்சம் சமத்தியும் போட்டு ரெண்டுத்தையும் ஏதோ கலந்து ஏதோ ஒப்பேத்துவா. அதை தாங்களதோ பிரயத்தனம் பண்ணி ஒரு ஹோமாதிகள்லாம் பண்ணி எம்பெருமான்ட்டு ஏதோ பாரிப்பார்கள், எம்பெருமானும் அவளுக்கு கொடுப்பான். ஆனா இந்த அபலைகள் பெண்கள் இருக்காளே, ஸ்வரக்ஷணத்தில் இழிய தங்களை தாங்களே காத்துக்கொள்ள அது சொரூப விருத்தின்னு தெரியும் அவளுக்கு. உன்னையே அறிந்து தந்தாமும் ஒரு தலை 10,000 உதவா. உன்னையே அறிந்து எம்பெருமானத்தான் அறிந்திருக்கிறார்கள், அவனையே பற்றுகிறார்கள். அப்பேற்பட்ட எங்களுக்கு நீ உதவ மாட்டியா? சரி, ஈஸ்வரோகம் நிற்பார்க்கோ முதலாவது. ஈஸ்வரோகம்னா தங்களை தாங்களே ஈஸ்வரான் நினைக்கும் இந்திரனோ ருத்ரனோ பிரம்மாவோ இவர்களுக்கு உதவி இருக்கிய. எப்ப உதவினார்னா, இந்திரன் தன்னுடைய ராஜ்யம்லாம் இருந்த போது எம்பெருமான் தன்னை அழிய மாறி மகாபலியிடம் ஒரு குள்ள வாமனாக யாசகம் கேட்டு சென்றான். கொள்வன் நான் மாவலி என்ன. ருத்ரனுக்கு பலமுறை ருத்ரன் பிக்ஷாண்டி ஒவ்வொரு ஆடையிலே ஏகாம்பரமா பிக்ஷாண்டி பண்ணும்போது தன்னுடைய மார்பிலிருந்து நீரை வார்த்து ருத்ரனை ரட்சித்தான், பஸ்மாசுரன் ரட்சித்தான். எவ்வளவு இடங்கள் பார்க்கிறோம்.
ஆனா அவர்கள்லாம் அந்த சத்வகுணம் இருக்கும்போது தான் எம்பெருமானை ஈஸ்வரனா நினைப்பார்கள். மற்ற தாங்களே ஈஸ்வரோகம், தாங்களே ஈஸ்வரன் என்று அப்படி நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ரஜோகுணம் தலையெடுக்கும் போது அப்படி இருக்குவாழ்லாம் உதவலையே. அனன்ய பிரயோஜனை போல பதர் கழித்து காரையின் தலை கட்டுவார அக்கியதை கொண்டு எதிர்விடுவர்கள் ரட்சிப்பது. அதாவது வேறு பயன் கருதாது எம்பெருமானை நாடிப்பா. அந்த தங்க வேலை எல்லாம் முடிஞ்சப்ப எம்பெருமானை எதிர்க்க துணிவார்கள். இந்திரனுக்கு ராஜ்யத்தெல்லாம் வாங்கி கொடுக்கிறான் எம்பெருமான். அந்த ஒரு பாரிஜாதி செடி தரமாட்டேன்னு அவ்வளவு பெரிய போராட்டம் எம்பெருமான்டிய கிருஷ்ணன்டிய. காரியம் தலை கட்டினவரை அக்கியதை கொண்டு எதிரிவிடுவர்களே ரட்சிப்பது. அப்படின்னா அப்பேற்பட்டவாழ்லாம் ரசிக்கிறான் எம்பெருமான். காரியம் செய்யாவிடிலும் அகதிகளாய் அந்நிய பிரயோஜனாயிருப்பாருக்கு காரியம் செயலாகாதோ. அதாவது எம்பெருமான் களைவாய் துன்பம் களையாதொழிவான்னு தங்களுக்கு ஒரு பயனை கொடுக்காவிட்டாலும் அவனே கதி ஆகியஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் என்று அப்படி இருக்கான் எம்பெருமான். ஆனா அவளுக்கு விடாமல் துறையிலே விரகதாபத்திலே அப்படியே கஷ்டப்பட விட்டுறான். ஆக இங்க அந்த பெரியவாச்சான் பிள்ளை ஒரே ஒரு 2 விஷயம் தான் சொன்னார். சங்கியாநிதி உண்டா, ஆண்களுக்கு தான் ரட்சிப்பியான்னு கேட்கும்போது அப்படியே விவரித்துக் கொண்டே போகிறார். 5 லட்சம் குடியுள்ளாரும் நோவுப்பட்டால் உதவலாகாதோ, ஆண்களும் பிரபலமானால் ரட்சிக்கலாகாது, பெண்களும் அபரிகள்மானால் ரட்சிக்கலாகாதோ, சமிதை பாதி சாவித்திரி பாதியாய் ஸ்வரக்ஷத்தை அதிகரிப்பார்க்கோ உதவலாது. ரொம்ப அற்புதமாக இந்த பங்கி. எம்பெருமான் அந்த தேவர்கள் தேவ மகிழ்ச்சி எல்லாம் ராவண பயல் சிறையில் வைத்தார். அவர்கள் சிறையை மீட்பதற்காக தான் பிராட்டி சிறை புகுந்தாள்னு பார்க்கிறோம். அதனால்தான் சிறை இருந்த விளையத்தன்னே சொல்றது. அப்ப தங்களுடைய ராஜ்யத்துக்காகவும் தங்களுடைய ஒரு இருப்புக்காகவும் எம்பெருமானை சரணாதி பண்ணுகிறார்கள். அப்படி என்ன பண்ண நீலகரம் நீளிர்வாய் தருளா என்று எம்பெருமான் போய் எவ்வளவு கஷ்டப்படுறான். 14 வருஷம் காட்டுக்கு போய் எவ்வளவு பிரிஞ்சு வாடி சுரிகுழல் கனிவாய் திருவனை பிரிக்கிறான். அப்புறம் எவ்வளவு கஷ்டப்படுறான் பத்திரான். அந்த மாதிரி கிருஷ்ணரும் அம்பெல்லாம் ஏத்துண்டு எவ்வளவு அப்படிலாம். ஆனா எம்பெருமானுடைய அழகு காணுவதற்காகவும் எம்பெருமானே பிரயோஜனமா இருக்கும், எங்களுக்கு உதவலாகாதோ. சரி, அமரர் இது 33 சொன்னார். அமரருக்கு என்ன சொல்றார்? கொன்றாலும் சாவாதாருக்கோ உதவலாகுது. அமரர்னா மிருத்யு இல்லாதவா. மிருத்யு இல்லாதவன்னா மிருத்யுவே இல்லாதவன் இல்ல, ரொம்ப லாங் ஆயுசு என்ன. ஆனால் எம்பெருமானை பிரிந்தால் வாடும் எங்களுக்கு உதவக்கூடாதோ. உன்முகம் உன்னோக்கும் ஜீவனமாயிருப்பார். அதாவது எம்பெருமானுடைய திருமுகமும் அவருடைய நோக்கமே அதுதான் வாழ்க்கை தாரகம் ஜீவனம். அப்படி சக்தி இல்லாத எங்களுக்கு உதவக்கூடாதா? சக்தி இருக்கிற அசக்தருக்கோ காரியம் செய்வது, அசக்தருக்கு காரியம் செய்யலாகாதோ என்னெல்லாம் தெரிவிக்கிறார். அப்போ இங்க ஒரு சந்தேகம் வரக்கூடும். அப்ப சக்தி இருந்தா எம்பெருமான்ட்டை நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்னு அதுதான் பார்த்தோம். பிராட்டி ஸ்வசக்தி, சக்தி இருந்தாலும் அதை விட வேண்டும் தான். பிராட்டி அந்த திருவடிக்கு வாளுக்கு தீ வைக்கும் போது சீதோபவா என்று திருவடி இந்த தீ அக்னி திருவடியின் வாளை திருவடியை துன்பப்படக்கூடாதுன்னு நியமிச்சா. அந்த மாதிரி ராவண பயிலின் தக்தோபவானா ஒரு நொடியில பஸ்மமாயிருப்பான். ஆனா எம்பெருமாடிய வில்லுக்கு மாசு, எம்பெருமானுக்கு மாசு என்பதனால் பிராட்டியானவள் தன்னுடைய ஸ்வசக்தியை விட்டான்னு பார்க்கிறோம். அதனால அசக்தனுக்கு பக்தியில் அசக்தனுக்கு இது, பிரபத்தியில் அசக்தனுக்கு இதுன்னு சொல்ற மாதிரி பக்தியில் அசக்தனுக்கு பக்தி முடியாதவனுக்கு பிரபத்தி, பிரபத்தி முடியாதவனுக்கு ஆச்சாரிய அபிமானம்னு ஸ்ரீவத்ர போட்டு தெரிவித்தார் போல் அசக்தன்னா சக்தி இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், ஆனால் நம்முடைய சொரூபத்துக்கு சேராது. அதனால அசக்தருக்கு காரியம் செய்யலாகாதுன்னா அப்படி எம்பெருமானையே நம்பி இருக்கும் அசக்தருக்கு எம்பெருமான் ரட்சிக்க கூடாதா? அப்படி சம்பிரதாய விஷயமாக பல கோட்பாடுகளை வெளியிடுகிறார் சுவாமி நாயனார். எங்களை ரட்சிக்கிறாது ஒழிகிறதன் நினைவுக்கும் முற்பட்டு காரியம் செய்ய கடவனி எங்கள் நினைவை குத்தமாக்கினாய். அதாவது மற்றவெல்லாம் யோசிக்கும் போதே எம்பெருமான் அங்க போய் நின்று அவளை ரட்சிக்கிறாள், அவள் எம்பெருமான் நினைக்கும் போதே. ஆனா அவ என்ன பண்றா? 33 அமரருக்கு முன் சென்று, அதாவது அவர்கள் கட்டப்படும்போது அவளுக்கு முன்னாடி போய்
எம்பெருமான் ரட்சிக்கிறான். ஆனா இவர்கள் தேடி வந்து எங்களை ரட்சிக்கலையே. நாங்கள் வந்து இறந்தால் ஆகாதோ, உன்னை அழைத்து விட்டு காரியம் செய்வார்க்கோ உதவராவது. அதாவது எம்பெருமான் அழைச்சு இந்த பாண்டவர்கள் என்ன பண்ணா, எம்பெருமான் அழைத்து அவனை சீத்தூது போக வச்சு குதிரையெல்லாம் ஓட்ட வச்சு இன்னும் என்னென்னமா பண்ணான். வீட்டுல ஒரு வாசகம் உண்டு, அதாவது எல்லாம் கண்ணம் பண்றான், கண்ண மேல அவளுக்கு வேல்யூ மதிப்பு தெரியாம போயிடுது. ஒரு சோறு சுட்டுவார், சோறு சரியில்லை சூடா இல்லைன்னா கூட கண்ணை இப்படிதான் பெரிய கண்ணை இருக்கான்றீங்க, சோறு கூட சரியாது அழியால சூடு இல்லைன்னு. அந்த மாதிரி கண்ணனுடைய மகிமை தெரியாமல் இருந்தார்கள். ஆனா மகிமை தெரிந்து உன் வாசலிலே வந்து நின்று துவடுகிற எங்கள் காரியம் செயலாகாதோ. அதுக்கப்புறம் ஒரு 3 விஷயத்தை தெரிவிக்கிறார் நாயனார். இதுதான் இந்த பாசுரத்திலே ஹைலைட், இந்த வியாக்கியானத்தை. ஸ்மராமி என்னவனுக்கு நினைக்க குத்தம். எம்பெருமான் என்ன சொல்றான், அகம் ஸ்வராமி, அதாவது காஷ்டபாஷானாம்னு கல்லு போல இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது அவனை நினைச்சுக்கலாம். ஆனா நமக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லாத போது, மனசு நினைக்கும் நிலையில் இல்லை, மெமரிலாம் தப்பி போயிடுத்துன்னா, அந்த மாதிரி இருக்கும்போது அவன் நான் உன்னை நினைக்கிறேன், அகம் ஸ்வராமின்னா. அப்ப அவன் அவன் நம்ம நினைக்கும் போது நம்ம எதுக்கு அவனை நினைக்கிறோம்? ஏன்னா அவனுடைய சொத்து நாம், அவன் தான் நம்ம நினைக்கிறோம். அதனால நம்ம நினைப்பதே குத்தம். உவாச்சா என்னும் அவனுக்கு வார்த்தை சொல்லே குத்தம். மாசுச்சான்னு சொன்னான் கிருஷ்ணன். ராமரும் உவாச்சா, அந்த சுக்ரீவ மகாராஜான்னு மற்றவர்கள்லாம் இவனை தடுக்க கூடாது, வைஷ்ணாழ்வானை அங்கீகரிக்க கூடாது சொல்லும் போது எம்பெருமான் அங்கீகரிக்கலான்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை உகந்தது. பதப்பியாம் அபிகமாத் என்னும் அவனுக்கு வருகை குற்றம். ஆக அப்ப என்ன எது சரின்னா, எம்பெருமானுடைய திருவுள்ளத்துல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு உத்தேசம். உன் மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவந்த இந்த பிரானேன்னு கரியன் தெரிவிப்பதும், வார்த்தை என்ன பாம்படையான் வார்த்தை என்ன என்று அவனுடைய வார்த்தையே நோக்கி கொண்டு திருமாலும் போந்தானே எழுதுவென்னும் இது மிகையாதின்னு பத்திரம் புஷ்பம் பலம் தாயின்னு எம்பெருமானுக்கு ஒரு சிறு உபகாரம் பண்ணால் அதை ரொம்ப தலைமையில் சரசா வைத்துக் கொண்டு அது ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறான். அப்பேற்பட்டவனுடைய அவனுடைய திருவுள்ள கருத்து என்ன நம்ம பார்த்து பக்கணமே தெரிய, நம்ம அவனை நம்மா தேடின் போறதோ, நம்ம ஒரு வார்த்தையை சொல்வதோ அப்படி எதிர்பார்க்கதோ அதெல்லாம் அவனுடைய சொரூபத்துக்கு சேராது. இன்னும் பல விஷயங்களை, சம்பிரதாய விஷயங்களை எடுத்து பொழிகிறார் சுவாமி நாயனார். அதுக்கு மாற செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் உமராத்து இழான்ற இடத்துல பல இடத்துல வீட்லயும் இருந்திருக்குது. செற்றார் என்பது விரோதிகள், சத்ருக்கள். அந்த சத்ருக்களுக்கு வெப்பம் கொடுக்கிறான். இது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம் தான். ஆனால் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி எழுப்புகிறார் சுவாமி நண்பர்களே. பல இடத்துல இதே கேள்வி எழுப்பி இருக்கிறார். சுகிருதம் சர்வபூதானம் என்ன தனக்கு சத்ருக்கள் இல்லையே. எல்லா பிராணிக்கும் எம்பெருமான் சுகிருதமா இருக்கான், எல்லாரும் ஒண்ணுதான் அவனுக்கு. அதனால இன்னார் நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா அப்படி எல்லா ஆத்மாவும் எம்பெருமானுக்கு ஒரே மாதிரி பிராப்தி இருக்கு, உறவு இருக்கு. எல்லா ஆத்மாவையும் ரட்சிக்கிறேன்னு அவன் நினைவு. அதனால எல்கள் இராகம் இல்லாதான்னு சொல்றோம். ஆனா அந்த ஆத்மாக்கள் வருதில்லை, அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது சத்ருக்கள், அதாவது செற்றார்க்கு என்று சத்ருக்கள் மீது தன்னுடைய சின்னத்தை காட்டுகிறானே. இப்ப சத்ருக்களே இல்லைன்னு எம்பெருமான் எல்லாருக்கும் பொதுன்றோம். சுகிருதம் சர்வபூதானன்ற போது எல்லா பிராணிகளிடம் நல்ல சுகிருதமா இருக்கான் எம்பெருமான்னு பாக்குறோம், சுகிருத்தா இருக்கான். அப்படின்போது சத்ருக்கள் இல்லைன்னா அதுக்குதான் விளக்கம் தெரிவிக்கலாம். அதாவது முதல் பங்கி இந்த விஷயத்தை தெரிவிக்கலாம், அதுக்கு அது அடுத்த வர பங்கி விளக்கமா இருக்கு. அதாவது வரப்போற பங்கிக்கு இது அவதாரிக்க மாதிரி வைக்கிறார். சுகிருதம் சர்வபூதானம் இருக்கிற தனக்கு சத்ருக்கள் இல்லையே, அதுக்கு விளக்கம் ஆஸ்திரடி சத்துருக்களே தனக்கு சத்துருக்கள் ஆகிறார். அதனால அடியார்களுக்கு யாராவது விரோதி இருந்தா அவதான் எம்பெருமானுக்கு விரோதியா இருக்க. அதனால்தான் அவனுக்கு சீற்றமே பிறக்காது. ஆனா நீரிலே நெருப்பு கிடந்தால் போல் கொண்ட சீற்றம் ஒன்றுள்ள எல்கின்னு திருவடி மேல் ஒரு அம்பு பாய்ந்தவுடனே எம்பெருமானுக்கு அவ்வளவு கோவம் வந்துதான். அதனால சத்ருவ சகாசாத் என்பார்கள். துஷதன்னம், அதாவது பாண்டவர்கள் காசி தூது எழுந்தருளும் போது பீஷ்ம துரோணாதி கிரகங்களை விட்டு ஸ்ரீ விதுரருடைய திருமாளிலே அமுது செய்தான் பெருமான். அது அடுத்த நாள் துரியோதனன் கேட்கும் போது, என்ன எங்க திருமாளிகெல்லாம் விட்டதுக்கு அங்க எங்க மாளிகையை விட்டு அங்கே போய் எதுக்காக இருந்தேன்னு கேட்கும் போது,
எம்பெருமான் சொல்றான், விரோதிகள் சத்துருக்களுடைய கிரகத்திலே போஜனம் செய்யக்கூடாது, போஜனம் இடக்கூடாதுன்னு எம்பெருமான்லாம் விளக்கம் சொல்றார். அப்போ நாங்க உனக்கு சத்துருக்கள் இல்லையே, ஏன்னா பாண்டவா என்ன ரிலேஷனோ அதே ரிலேஷன் தானே கௌரவர்களும். அதுக்கு எம்பெருமான் சொன்னா, பாண்டவா மம பிராணஹா, பாண்டவர்களுக்கு பிராணமானவர்கள், அவர்களுக்கு சத்ருனா எனக்கும் சத்ரு. ஆசிரியத்துக்கே பண்ணி கொடுக்கும் சற்றாஸ், அதனால துஷதன்னம் என்னும் வெப்பம் கொடுக்கும், அதனால பயஜுவரத்தை கொடுக்கும். அப்பேற்பட்டவருக்கு அப்பேற்பட்ட விரோதிகளுக்கு பயஜுவரத்தை கொடுக்கிறார். பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கம் எல்லாம், அந்த பாஞ்சாலி எவ்வளவு கட்டப்பட்டா, அந்த சபையிலே அவ்வளோ அவமானப்பட்டாள். அவருடைய கலக்கம் எல்லாம் அவர்கள் மேல் போகும்படி எம்பெருமான மாத்தி விட்டான், அப்படியே மடை மாத்தி விட்டான். அந்த கட்டெல்லாம் அவ மேல திரும்பும்படி சண்டமற்கோளால் அலர்கண் 100 வருத்தம், அலர்க்கனா துன்பம் 100 வருத்தம் பெண்டிரும் நூல் இழைப்பன்னு அப்படியே அந்த கௌரவ பக்கம் டிரான்ஸ்பார்ம் பண்ணான் எம்பெருமான். அப்படி அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் எம்பெருமானுக்கு அவ்வளவு சினம் வருது. சரி, இதெல்லாம் இந்த பாசுரத்திலே தான் கேட்டு, இப்போதே மீ நீராட்டேளோ என்று நப்பெண்ணை பிராட்டியை அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அதுக்கு இப்போதே ஏன் என்றதுக்கு 2 விதமாக சமாதானம் கொடுக்கிறார். அனந்த ரட்சணத்தில் ஊராரும் விஷயார்கள், அதாவது இப்போதோ அந்த மழைக்கால நோன்பு என்னும் யாஜத்திலே கண்ணனை பார்க்க விட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் முடிஞ்சுச்சுன்னா கண்ணனை பார்க்க கூட மாட்டான். பிட்டை போதைக்கு இராத எங்களை, அது மட்டும் இல்ல, ஏய் பஷ்ய சரீரான் என்று வசனம் சொல்லும் என்று, அதாவது இந்த தண்டகாலித்த போரிஷிகள்லாம் கை போச்சு கால் போச்சு என்று தன் சரீரத்தை காட்டினார்கள். இவ்வாறு மாதிரி விரகம் தின்ற உடலை காட்டுகிறார்கள். இது 3000 படியில் இருக்கு இது வரைக்கும். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். எம்மை நீராட்டேரோ என்று, இப்போதே எம்மை, அதாவது இன்னொன்று விரகதானம், அதனால எம்பெருமானுடைய விரகம் சரியாமையால் உடனே அவனை நீராட்டம்னா எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷத்தில் கூடியிருத்தல், உடனே ஆக வேண்டும். ஏன்னா பேட்டுக்கு துறைக்கிறார்கள்னு பார்க்கிறோம். இப்போதே எம்மை என்கிறார். எம்மைன்றது பன்மையா இருக்கு, எல்லோரையும் சேர்த்து தெரிவிக்கும் அந்த பதம். எதுக்காக அப்படி எம்மைன்னு சொன்னோம்? இப்போதே எண்ணெய் நீராட்டுன்னு சொல்லலாம்னா அதுதான் ரொம்ப அற்புதமா விளக்குகிறார். 7ஆம் பாசுரத்தை பேய் பெண்ணா, 6ஆம் பாசுல பிள்ளாய்னா, நாயக பெண் பிள்ளாய்னா, இப்படி உகந்த, அதாவது நன்னா விஸ்ல பேய் பெண்ணேன்னு ஒரு நிந்திப்பதாகவும், இல்ல உகந்து நாயக பெண் பிள்ளாய்னு சொல்லலாம். அப்படி மாறி மாறி சொல்ல வந்தாலும் பேர் என்று வரும்போது கூடியிருந்து குளிந்தேலோன்னு பார்க்கிறோம். அப்படி எல்லாருக்கும் பேர் ஒண்ணுதானே, எல்லாருக்கும் வாயமானப்போ உபேயம் உண்ணாயிருக்கை. ஒரு திருவடிகளை பலர் ஆசிரியத்தால் சுகுர தாரதமியம் விளம்ப உண்டானாலும் பலம் எல்லாருக்கும் ஒத்தே இருப்பு. அதனால எல்லாரும் வேற வேற மாதிரி இருந்தாலும் பல வேலைன்னு வரும்போது ஒண்ணு கூடி அதை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த தாற்பயத்தை அவனை வழிய செல்லாதாருக்கு இங்குள்ள பலர் செய்த ஒப்பு சொல்லான் என்றது. அதனால இந்த பலனின் பெருமான் கொடுக்கும் போது எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கு. இப்போ கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு இருக்கு. கர்மயோகம் பல ஜென்மம் ஆகும், யோகியதை வேணும், இதெல்லாம் பார்க்கிறோம். அதை பண்றதுக்கு பல கஷ்டங்கள் இருக்கு, பல ஜென்மங்கள் இருக்கு, நடக்கலாம் நடக்காம போறான். ஆனா பலன் கிடைச்சுடுத்துன்னா பலன் எம்பெருமான் தானே கொடுக்க போறான். அப்போ அதுல வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அது மாதிரி பலவிதமான ஆயர் பெண்கள் இருந்தாலும் நாயக பெண் பிள்ளை என்றா, பேய் பெண் என்ற எம்மைன்றா, எத்தனை இழிச்சம் சொன்னார்களே ஆகிலும் பலதசையில எல்லாருக்கும் ஒத்திருக்கிறபடி என்ன ரொம்ப அற்புதமாக எம்மைன்ற அந்த வார்த்தைக்கும் ரொம்ப அற்புதமாக விளக்கம் தெரிவிக்கிறார் சுவாமி அழகமணவாள பெருமாள் நாயனார். ஆக இந்த பாசுரத்துல பல விதமான சம்பிரதாய அர்த்த விசேஷங்களை பொழிகிறார். 33 பேர்ல அவலைகளுக்கும் பெண்களுக்கும் உன்னையே நம்பி வந்தாருக்கும் வேறு பரலை கருதாதவருக்கும் ஸ்வரக்ஷரத்தில் இழியாதவருக்கும் உதவினால் ஆகாதோ சம்பிரதாய கருத்தெல்லாம் தெரிவிக்கிறார். அமர்ன்னு சொல்லும் போது சாவுக்காக அஞ்சுபவர்களுக்கா நீ கொடுக்கிறது, உன்னையே ஜீவனமாக பார்க்கும் எங்களுக்கு கை கொடுத்தால் ஆகாதோ என்று தெரிவிச்சு, அந்த உன்மனத்தால் நிறைந்திருந்தாய் பாம்பனையான் வார்த்தை என்ன என்ற அந்த விஷயத்தையும் நமக்கு கோடு காட்டி ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார். அதுக்கு மேல அந்த எம்பெருமானுக்கு விருப்பமோ வெறுப்போ இல்லை ஆகிலும்
அடியார்களுடைய யார் அடியார் நெருகின்றாரோ அவளை சத்ருவா நினைக்கிறான். அதுக்கெல்லாம் பிரமாணம் காட்டி இப்போதே எம்மை நீராட்டுவன், இப்பவே இதுக்கு நீராட்டணும் என்பதற்கு தங்களுடைய விரகதாபத்தை சொல்லி பிற்பாடு அந்த ஆயர் பெரியோர்கள் தங்களை அனுமதிக்க மாட்டார்கள். அதனால எம்மை என்று சேர்ந்து பல திசையில் எல்லாம் சேர்ந்தே இருக்கும், எல்லாருக்கும் ஒன்று போல இருக்கும் பலன் என்ன. அது அந்த தாத்பரியத்தையும் ரொம்ப அற்புதமாக விளக்குகிறார் சுவாமி அழகிமணவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய 6000 படியிலே. ஸ்ரீமத் ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி அழகிமணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தனேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஆழ்வாரெம்பெருமானார் ஜீவ திருவடிகளே சரணம்.